கவினுக்கு நடந்தது நாளைக்கு எனக்கும் நடக்கலாம், படுகொலை செய்யப்படலாம். ஏன்னா இங்க சாதி எடுத்து பேசினவங்க எல்லாருமே கடைசியில போன இடம் மண்ணுல ரத்த சிந்தினது தான் இருக்கும். நீங்க வந்து ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டீங்க. ஆனா வந்துட்டு நம்ம பேசினாலுமே நம்ம கூட சொந்தக்காரங்க இருப்பாங்க, ஊர்ல இருக்கவங்க. எப்படி இருந்தது? நீங்க பேசினதுக்கு அப்புறம் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க? கொடுமையா இருக்கும். நரகத்த கண்ணுல பார்த்த மாரி பேசுவாங்க. நம்மள வந்து ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. நம்ம குலதெய்வத்து கோயிலுக்கு போனா கூட அங்க பிரச்சனை வரும். சொந்தக்காரங்க ஆமாமா. நம்ம சொந்தக்காரங்க வந்து வீட்டுக்கு வரமாட்டாங்க. நம்ம கூட பிறந்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அவங்க கல்யாணம் ஆனவங்க அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா கூட அங்க வச்சு நம்மள பேசுவாங்க. அந்த பயலோட தங்கச்சியா நீ? ஐயய்யோ! அப்படின்ற மாரி பேசுவாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி மனநிலை இருக்கு? நான் பேசினது சரியான விஷயம் தான். ஆனா அதுக்காக நீங்க இப்படி ஒதுக்குறது அப்படின்றதெல்லாம் எப்படி இருக்கு? இவங்க கூடயாடா இவ்வளவு நாள் காலம் தள்ளணும். இது என்ன பண்ண முடியும்? சிரிச்சுட்டு தான் போகணும். ஏன்னா மிரட்டல் வரும். எல்லாம் பண்ண தான் செய்வாங்க. மிரட்டல்லாம் வரும். ஏன்னா இப்போ கவினுக்கு நடந்தது நாளைக்கு எனக்கும் நடக்கலாம். நான் இந்த இதில் உட்காந்து சொல்றேன். கவினுக்கு நடந்தது நாளைக்கு எனக்கும் நடக்கலாம், படுகொலை செய்யப்படலாம். ஏன்னா இங்க சாதி எடுத்து பேசினவங்க எல்லாருமே கடைசியில போன இடம் மண்ணுல ரத்த சிந்தினது தான் இருக்கும். ஆம்ஸ்ட்ராங்க்கு அதான் நடந்துச்சு. தலைவர் ஆம்ஸ்ட்ராங்க்கும் தீபக் பண்டியனுக்கும் அதான் நடந்துச்சு. நாளைக்கு எனக்கு மட்டும் ஏன் நடக்காது? கண்டிப்பா நடக்கும். அந்த மாதிரிலாம் மிரட்டல்கள், பல மிரட்டல் எனக்கு வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் புறந்தள்ளிட்டு போயிட்டு தான் இருக்கும். வாழ போறது கொஞ்ச நாள் இருக்கிற வரைக்கும் நம்மளால முடிஞ்சதை பேசிட்டு போகணும், அவ்வளவு.